உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. பக்கத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராகன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த நாளுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21 வசனம் முதல் 26 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரை. Today's message is taken from John the Gospel, chapter 17, verses reading from 21 to 26. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இந்த ஜெபமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் சிலுவையில் மரிப்பதற்கு முன்னதாக பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிற ஜெபம். நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம். அதற்கு சிறந்த முன்மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அந்த விண்ணப்பத்தை தான் இப்போது சகோதரி அவர்கள் வாசித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முழு பகுதியினுடைய சாராம்சம், இந்த முழு பகுதியினுடைய ஒரு தலைப்பு என்னவென்றால் திருச்சபையின் ஒற்றுமை, யூனிட்டி இன் த சர்ச். திருச்சபையின் ஒற்றுமை அல்லது திருச்சபையினுடைய ஒருமைப்பாடு. இந்த வேத பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் திருத்துவத்தை குறித்து நன்றாக அறிய வேண்டும். இன்றைக்கு திருத்துவத்தை குறித்து திருச்சபைகளிலே சரியான ஒரு போதனை கிடையாது. இந்த போதனை மிக முக்கியமான போதனை. திருத்துவம் என்பது ஒரு தேவன், ஒரே தேவன் மூவராக செயல்படுகிறார். ஒரே தேவன் மூவராக செயல்படுகிறார். 3 தெய்வங்கள் அல்ல. ஒன் காட் இன் 3 persons. When we say 3 persons, it does not mean 3 gods. 3 நபராக செயல்படுகிறார் சொல்லும்போது அது 3 தெய்வத்தை குறிக்கவில்லை. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். God the Father, God the Son, God the Holy Spirit. மூவரும் ஒன்றாயிருக்கிறார். பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பிதா குமாரனுக்கு விரோதமாய் செயல்பட மாட்டார். குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செயல்பட மாட்டார். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் பிதாவுக்கு விரோதமாய் செயல்பட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் குமாரனுக்கு விரோதமாய் செயல்பட மாட்டார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் 3 பேரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து தான் செயல்படுவார்கள். ஒருவருக்கொருவர் முரண்பாடாக செயல்பட மாட்டார்கள். All the 3 persons of the Trinity will work together in one accord. They will not work in conflict with each other. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இந்த வசனத்தை நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் பேசினாக்க எனக்கு இந்த பிரசங்கத்தை மாத்திரம் 2 மணி நேரம் வேணும். அதனால்
நீங்கள் வீட்டில் போய் இதை வாசிங்க. இதனுடைய சாராம்சத்தை நான் சொல்லிவிடுறேன். அது எப்படி ஆரம்பிக்குது அதை மாத்திரம் படிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். போதும். இங்கு குமாரனாகிய இயேசு பிதாவை நோக்கி என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே, குமாரனாகிய நானும் பிதாவாகிய நீரும் நாம் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம். ஒன்றாக இருக்கிறோம் என்றால் சரீரப்பிரகாரமாக மட்டுமல்ல, மன ரீதியிலும் ஒன்றாக இருக்கிறோம், சித்தத்தை நிறைவேற்றுவதிலும் ஒன்றாக இருக்கிறோம், உணர்வுபூர்வமாகவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஒன்றாக இருக்கிறார்கள், அதே போல் அறிவுபூர்வமாகவும் ஒன்றாக இருக்கிறார்கள், சித்தத்தின் அடிப்படையிலும் ஒன்றாக இருக்கிறார்கள், அதே போல் உணர்வின் அடிப்படையிலும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்போது ஆண்டவரை நோக்கி, பிதாவை நோக்கி இவர் குமாரன் என்ன சொல்கிறார்? பிதாவே, நாம் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம். என்னது? அதாவது இப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன செய்ய நினைக்கக்கூடாது, பிதாவை பிரித்து விடக்கூடாது, குமாரனை பிரித்து விட. நிறைய பேர் பைபிளை வாசிக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது அப்போ பிதா வேற குமாரன் வேற அப்படின்னு அப்படி வேறுபடுத்தி பேசுவார்கள். இதை வேறுபடுத்தி நீங்கள் பேசக்கூடாது. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பிரதிநிதியாக இருக்கிறார். இந்த ஜபத்தை இவர் ஏறெடுக்கும் போது அவர் இயேசு எவ்வாறாக இருக்கிறார்? அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது the Son of God is talking to the Heavenly Father representing the whole humanity. மனித சமுதாயத்தின் அனைத்தின் சார்பாகவும் இப்போது இயேசு இருக்கிறார். இயேசு 100 தேவன், 100 நம்மை போல பாடுள்ள மனிதர். Jesus is 100% God, he is 100% man. அருமையான அவர் 100 மனிதனாக இருக்கும்போது இயேசு என்று அழைக்கப்படுகிறார். அவர் 100 அவர் தெய்வீக தன்மை உடையவராக இருக்கும்போது அவர் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் இணைந்து நாம் சேர்ந்து சொல்லுகிறோம். கிறிஸ்து என்று சொல்லும்போது அங்கு இயேசு மனித தன்மையை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து என்று சொல்லும்போது தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறார். அவர் மனித தன்மையாக இருந்ததுனால்தான் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு மனித தன்மை இருந்தனால தான் மார்த்தாள் மரியா வீட்டில் சென்றபோது கண்ணீர் விட்டார். ஆனால் அதே மாம்சத்தில் இருந்த கண்ணீர் விட்ட பசி எடுத்த அந்த தேவன் அவர் பிசாசுகளை ஓட்டும்போது, வியாதிகளை சுகமாக்கும்போது அவருடைய மனித தன்மை மறைக்கப்பட்டு தெய்வீகத்தன்மை வெளிப்பட்டு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு அந்த வல்லமையினால் பிசாசுகளை ஓட்டுகிறார், வியாதிகளை சுகமாக்குகிறார். இப்போ நீங்கள் நானும் கூட வியாதிகளுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணுறோம். நம்ம சாதாரண மனிதர்கள் தான், மனித தன்மையில் தான் இருக்கிறோம். ஆனால் வியாதிகளை ஜெபிக்கும் போது நம்ம தலைமையில் கை வச்சு ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? அற்புதம் நடக்கிறது. அது அற்புதம் நடக்கும்போது ஊழியக்காரரால் அற்புதம் நடக்குதா, இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற தேவனால் நடக்கிறதா? இன்றைக்கு திருச்சபை மக்களுக்கு பண்ணுற பெரிய தவறு என்ன தெரியுமா? ஊழியர்களை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஊழியர்களை நாடி ஊழியர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. அவர்கள் குப்பை, அவர்கள் ஒரு சாதாரண ஒரு மட்பாண்டம், அவர்கள் எந்த சக்தியும் கிடையாது. இந்த மட்பாண்டத்தில் தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம். இந்த குப்பையில் ஒரு பெரிய மாணிக்கம் இருக்கிறது. அதுதான் குப்பையில் ஒரு மாணிக்கம் இருக்குது. நானும் ஒரு குப்பை தான், எல்லா ஊழியக்காரர்களும் குப்பை தான். நீங்கள் வந்து அதை நீங்கள் புரிந்துக்கணும். எல்லா ஊழியர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கு சக்தி கிடையாது, அவர்களுக்கு பலம் கிடையாது. அவர்களுக்குள்ளே இந்த குப்பைக்குள்ளே ஒரு மாணிக்கம் இருக்கிறது, இந்த மட்பாண்டத்தில் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அதுதான் தேவன். தேவன் இருப்பதனால தான் நமக்கு மதிப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுது மேலே பவனி போனார். கழுது போகும்போது யாரும் கழுதை தனியாக போனால் என்ன பண்ண மாட்டாங்க? அந்த வஸ்திரங்களை விரித்து பொன்னாடை போற்றி
அங்கே எல்லாம் எல்லா விதமான நல்ல நல்ல விசித்திரமான நல்ல விலை உயர்ந்த இடங்களை போட்டு அந்த அந்த கழுதையை போக விடுவாங்களா, போட்டு அடின்னு அடித்து விரட்டுவீங்க. ஆனால் அந்த கழுதர் மேலே இயேசு பவனி வருகிறார் எருசலேமுக்கு. அப்போ அந்த கழுதைக்கு மதிப்பா இல்லை இயேசுக்கு மதிப்பா? அப்போ அந்த இயேசுனுடைய மதிப்பு தான் அந்த கழுதைக்கு வந்தது. நாங்கள்லாம் கழுதைகள், ஊழியக்காரர்கள்லாம் கழுதை தான், பெரிய மற்றவங்களாம் கழுதைன்னா நான் பெரிய கழுதை. அல்லேலூயா. இந்த கழுதை மேலே இயேசு இருக்கிறதுனால தான் இந்த கழுதைக்கு எனக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்குது. அல்லேலூயா. தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுது போல. இதில் வந்து அந்த நாருக்கு மனமா இல்லை பூக்கு மனமா? பூக்கு தான் மனம். அது மாதிரி. ஓகே, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சொல்கிறதுனுடைய ஒரு அர்த்தம் இருக்குது. ஐ டோன்ட் ஸ்பீக் எனி திங் வித்தவுட் ஹிடன் மீனிங். இப்போ இதுக்கு நிறைய மக்கள், விசுவாசிகள், குறிப்பாக ஊழியர்கள் கூட இதை புரிந்து கொள்வதனால தான் இன்றைக்கு பலவிதமான திருச்சபையில் குழப்பங்கள், பலவிதமான தவறான உபதேசங்கள் வளருது. இயேசுவை அவர்கள் தேவன் என்று பார்ப்பதில்லை. ஆகவே தான் ஜீசஸ் ஒன்லி. இப்போ நிறைய பேர் நீங்கள் ஜீசஸ் ஒன்லின்னு போய் மாட்டிக்காதீங்க, யெகோவா விட்னஸில் போய் மாட்டிக்காதீங்க. பார்த்தா நாங்கள் பெந்தகோஸ்து சபை மாதிரி தான் இருக்கும். நல்ல ஆவியில் துதிப்பாங்க, பாடுவாங்க, அந்நிய பாஷை எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க இயேசுவை பிரிச்சிருவாங்க, குமாரனை பிரிச்சிருவாங்க, ஆவியானவரை தனியாக பிரிச்சிருவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கிறிஸ்டியன் பைபிள் இருந்து பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணி பைபிள் ஃபெலோஷிப்பில் இங்கே நல்ல போதனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நம்ம சபை மாத்திரம் இல்லை, நம்ம சபையை மாதிரி போதிக்கிற அநேக சபைகள் உலகம் முழுவதும் இருக்குது. அந்த மாதிரி சபைகளுக்கு நீங்கள் போனால் தான் நீங்கள் வந்து உபதேசங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், குமாரனாகிய இயேசு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் குமாரனாக இருந்தாரும், இப்போது அவர் நம்முடைய சார்பில் பிதாவோடு கூட பேசுகிறார். சில நேரங்களில் நான் செய்தி கொடுக்கும்போது பிரசங்கத்தில் புரிந்து கொள்வது கஷ்டம். அதுக்காக தான் பைபிள் ஸ்டடி வர சொல்கிறேன். பிரசங்க நீங்கள் கேட்பீங்க, நான் பேசுவேன். ஆனால் நான் பேசுவேன், நீங்கள் கேட்பீங்க. ஆனால் பைபிள் ஸ்டடியில் நான் பேசுவேன், உங்களுக்கு புரியாது, நீங்கள் திருப்பி என்னை கேள்வி கேட்பீங்க, புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னேறி போவீங்க. பைபிள் ஸ்டடி வராதவங்க ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. தயவுசெய்து பைபிள் சபையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18-20 வாசிக்கும் போது, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? சீசர்களுக்கு பிரசங்கம் பண்ண சொன்னாரா இல்லை உபதேசம் பண்ண சொன்னார்? உபதேசம் பண்ணுங்கள். அப்படின்னா ஏன் நீங்கள் பைபிள் ஸ்டடி வர மாட்டேங்கிறீங்க? வரலனாலும் பரவாயில்ல, உங்கள் குடும்பம் 2 பேர் இருந்தாலும் நான் பைபிள் ஸ்டடி நடத்துவேன். என்னை வழிநடத்தின என்னுடைய போதகர், அப்போஸ்தலர் சபையில் நான் மூப்பராக இருந்தபோது எங்களை வழிநடத்தின இங்கிலாந்து போதகர், ஐ வாஸ் பார்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சர்ச் கால்டு தி அப்போஸ்தல் சர்ச். அது வந்து இங்கிலாண்டில் இருக்குது. எங்கள் போதகர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, ஒரு ஆளை வழிநடத்துவதற்காக, ஒரு ஆளை கர்த்தருக்குள்ள நடத்துவாங்க, ஒரு ஆளுக்கு வேதத்தை போதிப்பதற்காக 80 மைல் பிரயாணம் பண்ணி போவார். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து பைபிள் ஸ்டடி வர முடியலன்னா பல காரணம் இருக்கலாம், வேலைகள் இருக்கலாம், வர முடியாமல் இருக்கலாம், ஒன்றும் பாதகமே இல்லை. நீங்கள் என்னை கூப்பிடுங்க, பாஸ்டர் நீங்கள் பைபிள் ஸ்டடி பற்றி பேசுனீங்களே, என்னால் வர முடியல, நாங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறோம், நீங்கள் தயவுசெய்து வாங்க, வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னா ஐ எம் ரெடி. ஆர் யூ ரெடி? நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உங்கள் 2 பேருக்கு ஏன் நீங்கள் ஒரு ஆளுக்காக நான் இருக்கேன். கூட தொடக்க யாராவது சேசி வருவார், இல்லாட்டி கண்டிப்பாக ஜாய் கார் எடுத்துகிட்டு வருவார். சங்கீதா, ஜோதி, மைக்கலம்மா அமெரிக்கா கூப்பிட்டா கூட வந்துடுவாங்க. எப்போ ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னாக்கா நானே எல்லா வேலையும் செய்ய முடியாது. அவங்க பாட்டு பாடுவாங்க, நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் உதவி பண்ணுவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் சபைக்கு
உபதேசம் பண்ண சொன்னாரா, பிரசங்கம் பண்ண சொன்னாரா? உபதேசம். இன்னைக்கு திருச்சபை போதகர்கள் சபையில வெறும் பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. Today's churches, the preachers and the pastors are only giving sermon. They are not teaching the church of God. தேவ சபைக்கு வேண்டிய வேத உபதேசங்களை போதிப்பது கிடையாது. வெறும் பிரசங்களை மாத்திரம். நீங்கள் தடிக்க விழுந்தா சபை, தடிக்க விழுந்தா பிரசங்கம். ஆனால் போதனைகள் இல்லை. போதனைகளுக்கு பஞ்சம். போதனைகளுக்கு பஞ்சம். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர்களை சீஷராக்கி ஞானசானம் கொடுத்து அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? உபதேசம் பண்ணுங்கள். தான் அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், preach the gospel to the unsaved. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வேதத்தை சொல்லு. நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? are you able to hear me from the back? அதாவது ரட்சிக்கப்படாத மக்களுக்கு என்ன பண்ணுங்க? அவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. ரட்சிக்கப்படாத மக்கள்னா யாருன்னு அர்த்தம்னாக்கா, சபையிலேயே நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க சபைக்கு வந்தால் ரட்சிக்கப்பட்டேன்னு நினைக்கிறாங்க. மிக தவறு. சபைக்கு வருவதனால ரட்சிக்கப்படுவது கிடையாது. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் இல்லை. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் ரட்சிக்கப்படுறது கிடையாது. நீங்கள் இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், பாவத்தை வெறுக்கணும், உலகத்தை வெறுக்கணும். அப்போ தான் நீங்கள் உண்மையான சீஷனாக இருக்க முடியும். ஓகே, நான் சொன்னது விளங்கிட்டேன் நினைக்கிறேன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபைகளிலே அதை மக்களுக்கு மற்ற சபை மக்களுக்கு உபதேசம் பண்ணணும், போதிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். வெறும் பிரசங்கம் மாத்திரம் பண்ணக்கூடாது. மோசே 40 நாள் உபவாசத்தில் இருந்தார். கர்த்தர் பேசினார். கர்த்தர் தானியேலை சிங்கக்கோப்பியில் போட்டாங்க. ஆண்டவர் சிங்க வாய்களை கட்டினார். அக்கினி சொல்ல போட்டாங்க. 4 பேர் வந்தாங்க. இதெல்லாம் கதை சொல்லி மக்களை வழி நடத்துறது கிடையாது. சொல்லலாம், தப்பு கிடையாது. எலியாவை கொண்டு ஆண்டவருக்கு காகத்தை கொண்டு அதெல்லாம் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுதான் கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. புரிந்து கொள்வதற்காக சொல்லலாம். ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும், வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலும் கிருபையும் சமாதானம் பெருக கிடவது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபை மக்களுக்கு ஒரு கடிதத்தில் எழுதுகிறார். அவர் என்ன, அவருடைய ஜெபம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவரை அறிவில வளருங்கள், அப்போது உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகிறது. அப்போ திருச்சபை மக்களுக்கு எப்போது கிருபை பெருகும்? திருச்சபை மக்களுக்கு எப்போது சமாதானம் பெருகும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளரணும். அருமையான கர்த்தர். ஆகவே இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும் போது குமாரன் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது குமாரனை தனித்து விட்டுறக்கூடாது, பிதாவை தனித்து விட்டுறக்கூடாது. பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள். பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள். பிதாவுக்கும் தெய்வீகத்தன்மை உண்டு, குமாரனுக்கும் தெய்வீகத்தன்மை உண்டு. ஆனாலும் ஏன் இங்கே குமாரன் பிதாவை நோக்கி பிதாவே என்று அழைக்கிறார்? அதாவது நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் மனித தன்மையில் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக. மனித தன்மையில் இருந்தால் நமக்கு என்ன வேதனை துன்பம் இருக்குமோ அதே வேதனை துன்பத்தை இயேசுவும் தேவனாக இருந்தும் அவர் மனிதனாக வந்து மனித தன்மை உடையவராக நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய துக்கங்களை புரிந்து கொண்டு அவர் நம்முடைய சார்பாக பிதாவோடு கூட வேண்டிக் கொண்டார். அப்போ அவர் சொல்லுகிறாரு, அவர் என்ன சொல்கிறார்? பிதா, வாசிங்க 1ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். இல்லை, முதல் வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய 21 17 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய ஜெபம் என்ன? குமாரனுடைய ஜெபம் என்ன? பிதாவே, நீர் தான் நான் தான் நீர். அப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். என்னது?
ரெண்டு பேரும் ஒன்று தான். யார்? பிதாவும் பிதாவும் ஒன்று தான், குமாரனும் ஒன்று. ஆனால் இப்போ ஏன் அவங்க அவங்க இருவராக ஏன் தனித்து காண்பிக்கப்படுகிறார்கள்? இங்கு பிதா பிதா அவர் தனித்திருக்கிறார், இங்கு குமாரன் தனித்திருக்கிறார். ஏன் குமாரன் தனித்திருக்கிறார்? இருவரும் ஒருவர் தானே, இருவரும் ஒன்றாக இருக்கிறார்களே. அவர் ஏன் தனியை பிரித்து காண்பிக்கிறார்? பிதாவே என்று அழைக்கிறார், நான் என்று அவர் சொல்லுகிறார். அது காரணம் என்ன? அதாவது அவர்கள் பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறது போல ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த திருச்சபை மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ திருச்சபை மக்களுக்கு ஒற்றுமையை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? பிதாவை நோக்கி, பிதாவே நீரும் நானும் நானும் நீரும் ஒன்றாக இருக்கிறது போல நமக்கு இருவருக்கும் ஒரு ஒருமைப்பாடு ஒற்றுமை இருப்பது போல நீர் எனக்கு தந்த இந்த திருச்சபை மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். அவர்களுக்குள்ளே பிரிவினை வரக்கூடாது. திருச்சபை மக்களுக்கு என்ன வரக்கூடாது? பிரிவினை வரக்கூடாது. சரி, அப்போது ஆண்டவர் திருச்சபையை பார்த்து என்ன சொல்கிறார்? திருச்சபை மக்களே நீங்கள் பிரிந்து வாழ வேண்டாம், நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள் சொல்லுகிறார். அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ். அதாவது பாருங்கள், இந்த வேளையில் சில காரியம் சொல்லுகிறேன். இப்போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருக்கிறோம். நம்ம ஒன்றா இருக்கிறது போல இவங்களும் ஒன்றா இருக்கணும். அதுதான் அவருடைய ஜெபம் இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு மனைவி ஒரு கணவனை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு மனைவி கணவனை பார்த்து சொல்கிறார். மனைவி கணவன், ஏமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாகிறோமா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாகிற மாதிரி நம்மளோட பிள்ளைகளும் ஒன்றா இருக்கணுமா? நம்ம ஒன்றா இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க ஒன்றா இருக்கும். இன்றைக்கி கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிற பரிதாபம் என்ன தெரியுமா? கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். ஒரு வண்டியில் வந்து கவனிக்கிறியாம்மா? தூக்கம் வந்தால் படுத்துருமா? பேசாமல் தூக்கம் வந்தால் படுத்துரு. ஓகே, நல்லா கவனிங்க. ஒரு வண்டியில் ரெண்டு நுகத்தடி இருக்குது, ரெண்டு மாடு போட்டால் தான் என்ன ஆகும்? ஆமாம், ஒரு மாடு நல்லா வேகமாக போகுது, ஒரு மாடு பொத்துன்னு கீழே விழுந்து பார்ப்ப என்ன ஆகும்? இன்றைக்கி கிறிஸ்துவ குடும்பங்கள் அப்படி தான் இருக்கும். ஒரு பக்கம் கணவன் வேகமாக போகிறாரு, மனைவி பொத்துன்னு அவங்க கீழே விழுந்துடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனைவி வேகமாக போகிறாங்க, கணவன் அந்த ரெண்டு மாடை என்ன பண்ணணும்? அது ஒன்றா போகிறோம். அந்த ஒன்றா போகிறதுக்கு தான் அங்கே சவாரி பண்ணுற ஒரு ஆள் இருப்பார். ஐன்னு ஒரு சவுக்கு எடுத்து அடிக்கிறார். ஒன்று வேகமாக போச்சுன்னா அதை தட்டுவார், ஒன்று ஸ்லோவாக போச்சுன்னா தட்டுவார். அவர் நோக்கம் என்ன? ஒன்றா போகணும். இதுதான் பிதாவுடைய சித்தம். அப்போ திருச்சபை மக்களாக நம்ம எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அப்படி அதுதான் தேவனுடைய சித்தம். என்னது? தேவனுடைய சித்தம். திருச்சபையானது ஒன்றுபட்டு இருக்கணும். திருச்சபை ஒன்றுபட்டு இருக்கணும். அதாவது முதல்ல திருச்சபைக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும், திருச்சபைகள் மத்தியில் ஒற்றுமை இருக்கணும். அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள் ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம மற்ற சபையோடு ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் அர்த்தம். உலகம் முழுவதும் திருச்சபைகள் இருக்கிறது. அப்போது தனித்தனியே திருச்சபைகள் ஒற்றுமையாக இருக்க வேணும். பல திருச்சபைகள் ஒன்றாக வரும்போது அவர்களுக்கு மத்தியிலும் நம்ம என்ன செய்யணும்? ஒற்றுமையாக இருக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். அப்படி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னால் எல்லாரோடும் சேர்ந்துட முடியாது. சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களும் நம்ம சபை தானே, அங்கே கொடுத்து போனால் என்ன, அவங்களும் நம்மளை மாதிரி தானே அந்நிய பேசுகிறாங்க, அவங்கள ஞானம் அங்கே போனால் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வசனத்தை உங்களுக்கு நான் கோடிட்டு காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:19 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:19. உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது. பாருங்க, பார்த்தீங்களா? நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு பக்கம் ஆண்டவர் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கன்றாரு, இன்னொரு இடத்துல நீங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாதுன்றார். அது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கா? அப்போ ஆண்டவர் தப்பாக சொல்கிறாரா? ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருங்கன்றாரு, ஒரு பக்கம் இருக்க முடியாது. ஏங்க, தவறான உபதேசங்கள் உள்ள சபைக்கு நீங்கள் போவீங்களா? வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிற சபைக்கு நீங்கள் போவீங்களா?
இல்ல. அது உங்களுக்கு ஆபத்து. எவனால் இடர்ல வருதா அவனுக்கு ஐயோ. அதனால் நீங்கள் எல்லா சபையோட ஒற்றுமையாக இருக்கணும், அதில் சந்தேகம் கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஆபத்து எங்கே வருதோ அந்த சபைக்கு போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமென். எல்லா சபைகளோட ஒற்றுமையாக இருக்கணும், ரைட்டு. ஆனால் சில நேரங்களில் ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? நீங்கள் அங்கே அப்படி ஒற்றுமையாக இருக்கணும்னா அவங்கள நம்ம சபை மாதிரி தானே இருக்குன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க? துருபதேசங்களை போதிப்பார்கள், தவறான உபதேசங்களை போதிப்பார்கள். அதனால் சபை மக்கள் தயவுசெய்து நீங்கள் வேறு சபைகளுக்கு எங்கேயாவது கூட்டத்துக்கு போகணுன்னா என்னை கேட்டுட்டு போங்க, இல்லைன்னா நீ போய் மாட்டிக்குவீங்க. நீங்கள் வெளியூர் போனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்? பாஸ்டருக்கு போகணுன்னு கேட்கணும், பாஸ்டர் எந்த சபைக்கு போகிறது? ஆணுடைய கிருமினால எல்லா ஊர்லேயும் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, ஜனங்களை சரியான பாதையில் நடத்துகிற மக்கள் எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க, எல்லா தேசத்துலையும் இருக்கிறாங்க, என் தென் அமெரிக்காவிலையும் இருக்கிறாங்க. பல நாடுகளில் நான் சென்றதுனால பல தேசங்களிலே நண்பர் இருக்காங்க. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்றாக இருக்கணும்னு சொல்கிறதுனால எல்லாரோட என்ன செய்ய முடியாது? நீங்கள் ஒன்றுபட்டு போக முடியாது. அப்படி போனீங்கன்னா அவங்களுடைய தவறான உபதேசங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்துக்கும் அது நஷ்டம், சபைக்கும் நஷ்டம், எல்லாருக்கும் நஷ்டம். ஜாக்கிரதையாக இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஆகவே இங்கே வேற்றுமைகள் இருக்கணும். எப்போ இருக்கணும் வேற்றுமைகள்? தவறான உபதேசம் இருக்குது அந்த சபையில், அங்கே தவறான ஜீவியம் நடக்குது, தவறான உபதேசம் இருக்குது, அங்கே போனால் நமக்கு ஆபத்துனா உடனே விலகணும். வேதம் சொல்லுகிறது, விவேகி ஆபத்தை கண்டு விலகுகிறான், விவேகி ஆபத்தை கண்டு விலகுறான். அதனால் தயவுசெய்து நீங்கள் எங்கேயாவது யாரோட ஐக்கியம் வச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு சபைக்கு போடலாம், என்னை கேட்டுட்டு செய்யுங்க. அது உங்களை நான் கட்டளையாக சொல்லலை, என்னோட அன்பான ஆலோசனையாக சொல்கிறேன், உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு ஆழம் தெரியாமல் காலை விட்டுறாதீங்க, ஆழம் தெரியாமல் காலை விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு ஆபத்து, உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை அது பாழ்படுத்தி விடும். நான் உங்களை கட்டி எழுப்புகிறேன், ஆனால் நீங்கள் அங்கே போகும்போது உங்களை இடிச்சிடுவாங்க. நான் உங்களை கட்டி நல்ல ஒரு கட்டடமாக எழுப்புகிறேன், அந்த நல்ல கட்டடத்தை அங்கே போய் என்ன பண்ணுவாங்க? அவங்க இடித்து விட்டுருவாங்க, அதை பாழ்படுத்திடுவாங்க. ஆகவே நான் சபையினுடைய ஒற்றுமையை குறித்து நாம் பேசிக்கொண்டோம். சரி, ஓகே. இப்பொழுது நாம் ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஒருமைப்பாட்டிலே தேறின, அதை தான் ஆண்டவர். அப்போ ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் அந்த ஒற்றுமையில் வளரணும், அந்த ஒற்றுமையில் வளரணும். வாசிங்க 23ஆம் வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக, ஒருமைப்பாட்டிலே அவர்கள் தேறினா இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தால் மாத்திரம் போதாது, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் போதாது, அந்த ஒற்றுமையில் கணவன் மனைவியும் வளரணும். பிள்ளைகள் ஒற்றுமையாக இருந்தால் மாத்திரம் போதாது, அந்த ஒற்றுமையில் வளரணும். அது they should grow in the unity. Not only they should have unity, and they should also grow in the unity. So this is the tragedy in many churches, this is the tragedy in many families. இந்த ஒருமைப்பாடு இன்றைக்கி பேரலுக்கு தான் ஒருமைப்பாடு, பேருக்கு தான். 2 பேர் ஒன்றா இருக்கிறதுனால ஒற்றுமையாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கணவன் மனைவி பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுனால ஒற்றுமையாக இருக்குன்னு அர்த்தமா? பக்கத்தில் தான் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இதையும் பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்குள்ள தூரம், அது காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்கு உள்ள தூரத்தில் இருப்பாங்க. கணவன் மனைவி வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் எப்படி இருக்கு? அவங்க 2 பேரும் மனுஷுக்கும் 2 பேரும் இதயத்துக்கும் ரொம்ப எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தீங்கன்னா தயவுசெய்து மனம் திரும்புங்க. அப்படி இருந்தால் மனம் திரும்புங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தான், மனம் திரும்புங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். தேவன் எந்த சபையை கொண்டு செல்வார்? ஒருமனப்பட்ட சபையை தான் கொண்டு வரும். சரி, இப்போது ஒருமைப்பாடு இருக்க வேணும். 2வது ஒருமைப்பாடில் வளரணும். ஒருமைப்பாடு முதல்ல சபைக்குள்ளே இருக்கணும், அதே போல் சபைகளுக்கு இடையே மத்தியிலே இருக்கணும். சரி, ஓகே. இப்போது
இந்த ஒருமைப்பாட்டு வருவதற்கு எது அவசியம்? அன்பு. எது? அன்பு. இப்போ கணவன் மனுக்குள்ளே இவ்வளோ கருத்து வேறுபாடு இருக்கும். பக்கத்தில் தான் கணவன் மனை உட்காந்துட்டு இருக்காங்க. மனுஷன் எங்கே இருக்குது? ஒன்று கன்னியாகுமரியில் இருக்குது, ஒரு மனுஷன், இன்னொரு மனுஷன் எங்கே இருக்க? காஷ்மீரில் இருக்குது. இந்த ரெண்டு மனுஷன் கன்னியாகுமரியும் இந்த காஷ்மீரும் ஒன்றா இணையணும்னா அன்பு இருந்தால் தான் இணைய முடியும். அல்லேலூயா. இப்போ அன்பு இல்லாததால என்ன செய்ய முடியல? ஆம், அன்பு அதாவது ரெண்டு வாய் இருக்குது, ரெண்டு வாயும் ஒட்டாது. ரெண்டு வாயும் பக்கத்தில் தான் உட்காந்துக்குது. ஆனால் ரெண்டு வாயும் என்ன செய்யாது? ஒட்டாது. ஏன் ரெண்டு வாய் ஒட்ட மாட்டேங்குது? இதயம் தனியாக இருக்குது. இதயம் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் வாய் தான் ஒட்டுது. அதாவது நல்லா இருக்கிறீங்களா? அவங்க என்ன சொல்ல? நல்லா இருக்கேன். ஆனால் வாயில் தான் சொல்கிறாங்க, ஆனால் உண்மையில் அது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து தான் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஓகே, அப்போது அன்பு அவசியம். அதை தான் வந்து யோவான் 17:23 சொல்கிறார். வாசிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்போ என்னுடைய குமாரனுடைய ஜெபம் என்ன? பிதாவை நோக்கி என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, நீரும் நானும் ஒற்றுமையாக இருக்கிறோம், அதே போல் இவங்களும் என்ன செய்யணும்? ஒற்றுமையாக இருக்கணும். ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கணும். என்னது? அன்பாக இருக்கணும். அன்பு இதில் எல்லா இடத்துல ஒற்றுமை வராது, கலகம் தான் வரும். என்ன வரும்? கலகம் தான் வரும். அன்பு இல்லாத இடத்துல என்ன வராது? ஒற்றுமை வரவே வராது. பேருக்கு தான் ஒன்றாகிற மாதிரி தெரியும், குடும்பத்தில் ஒன்றாகிற மாதிரி தெரியும், சபையில் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் என்ன செய்யாது? என்னது? வாய் தான் ஒட்டும், இதயம் ஒட்டாது. அப்போ இதயம் ஒட்டலைன்னா அது உண்மையான ஒற்றுமை அல்ல. ஆகவே தான் மதர் தெரேசா அவர்கள் சொன்னார்கள், வேர் தெர் இஸ் லவ் தெர் இஸ் பீஸ். எங்கே அன்பு இருக்குதோ அங்கே தான் ஒற்றுமை இருக்கும். எங்கே அன்பு இருக்குமோ, வேர் தெர் இஸ் லவ் தெர் இஸ் பீஸ். எங்கே அன்பு இருக்குதோ அங்கே தான் ஒற்றுமை இருக்கும். ஆகவே திருச்சபையில் நமக்குள்ளே நம்ம எப்போ ஒற்றுமை வரும்? திருச்சபையில் நமக்குள்ளே எப்போ ஒற்றுமை வரும்? ஆண்களாக இருக்கிறோம், பெண்களாக இருக்கிறோம், உயரமாக இருக்கிறோம், குள்ளமாக இருக்கிறோம், படித்தவங்க இருக்கிறோம், படிக்காதவங்க இருக்கிறோம், ஏழைகள் இருக்கிறோம், வசதியில் இருக்கிறவங்க, வந்து பல்வேறு இனப்பிரிவுகள் இருக்கிறோம், பல்வேறு மொழி பேசுகிறோம், பல்வேறு கலாச்சாரத்தில் இருக்கோம், பல்வேறு மாநிலங்கள்லேருந்து இருக்கிறோம், பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த வித்தியாசத்து மத்தியில், வேற்றுமையின் மத்தியில் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை. அப்படி இருக்கணும்னாக்கா அதுக்கு காரணம் த பாண்ட் ஆஃப் லவ். என்னது? த பாண்ட் ஆஃப் லவ். அப்போ அன்பு தான் என்ன செய்யும்? அன்பு தான் இணைக்கும். என்னது? அன்பு இணைக்கும், பகை அறுக்கும். அன்பு இணைக்கும், பகையானது பிரிக்கும். சொல்லுங்க. அன்பு இணைக்கும், பகை பிரிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை தான் நம்ம பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர் உபதேசத்தில் சபை ஒற்றுமையாக இருந்தது. அது காரணம் என்ன? ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் திருச்சபையானது ஒற்றுமையாக இருந்தது. அது காரணம் என்ன? அப்போஸ்தலர்கள் போதித்தார்கள். ஆனால் இன்றைக்கு சபைகளில் அப்போஸ்தலர்கள், போதகர்கள் போதிப்பது கிடையாது. இதுக்கு போதுமான போதனை கிடையாது. ஆட்கள் கூட்டமாக வந்தால் போதும். அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்களா, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அந்த வீட்டில் கவலை இல்லை. நிறைய கூட்டம் வந்தால் அல்லேலூயா. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சில பெரிய சபைகளுக்காக நன்றி, சிறிய சபைகளுக்காக நன்றி. சபை சின்னதாக இருந்தாலும் பெரிய சபை இருந்தாலும் அது கர்த்தருடைய சபை தான். ஒரு அல்லேலூயா சொல். சில வீடு பெரிய வீடாக இருக்குது, சில வீடு சின்ன வீடாகுது, சிங்கிள் பெட்ரூம். சில வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 குடும்பங்கள் இருக்கலாம் ஒரு வீட்டில். ஒரு பங்களாவில் 50 வீடு இருக்கலாம். வீடு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் வீடு எல்லாத்துக்கும் வீடுன்னு தான் பேர். அந்த பேருன்னு பங்களான்னு அழிச்சிக்கலாம், அதுவும் வீடு தான். வீடுன்னா என்ன அர்த்தம்? மக்கள் குடியிருக்கிற இடம் தான் வீடு, இல்லைங்களா? அதனால் சின்ன வீடோ பெரிய வீடோ, பெரிய சபையோ சின்ன சபையோ, அதை பற்றி கவலைப்படக்கூடாது.
பெரிய சபையாக இருந்தனால ஒன்றும் பெருமை கிடையாது, சின்ன சபையாக இருந்தனால ஒன்றும் குறைவு கிடையாது. இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய சபையை பார்த்து ஓடுவாங்க, பெரிய கட்டடத்தை பார்த்து ஓடுவாங்க. கட்டடம் சபையாக மாறாது. ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே 2 பேர் 3 பேர். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் 10 பேரோ 5 பேரோ 1000 பேரோ 2000 பேரோ 20000 பேரோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் சிறு சிறு குழுவாக பெரிய பெரிய குழுவாக பெரிய பெரிய கூட்டமாக ஒரு இடத்துல கூடி வராங்களோ அங்கே கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே திருச்சபையில் ஒற்றுமை வந்ததற்கு காரணம் என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசம். என்னது அப்போஸ்தலர் உபதேசம்? நிறைய சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும், அந்நிய பாஷை பேசணும், இதெல்லாம் வந்து சபையின் உபதேசம், வேத உபதேசம் கிடையாது. சொல்லுவாங்க சபையினுடைய அஸ்திவார உபதேசம்னா என்ன பண்ணணும்? சபையின் அஸ்திவார உபதேசம்னா ஞானஸ்தானம் எடுக்கணும், திருவிருந்து எடுக்கணும், அப்புறம் அந்நிய பாஷை பேசணும், வந்து காலை கழுவி திருவிருந்து எடுக்கணும், அப்புறம் இந்த மாதிரி பல சட்டத்திட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது இல்லை. வேதம் என்ன சொல்கிறது? ஒரு சபை என்ன சொல்கிறது என்பது முக்கியமா, இல்லை வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் வேதத்தை பின்பற்றுகிறீர்களா, இல்லை ஒரு குறிப்பிட்ட சபையினுடைய போதனைகளை பின்பற்றுகிறீர்களா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சபையினுடைய போதனைகளை பின்பற்றினால் உங்களுக்கு ஐயோ. சபையினுடைய போதங்களை பின்பற்றாதீர்கள், இந்த வேதம் போதிப்பதை பின்பற்றுங்கள். இந்த வேதம் போதிப்பதை பற்றி சபை உங்களை ரட்சிக்காது, சபை உபதேசம் உங்களை ரட்சிக்காது, இந்த வேத உபதேசம் தான் உங்களை ரட்சிக்கும். சபை உங்களை பரலோக கொண்டு போகாது, இயேசு மட்டும்தான் உங்களை பரலோக கொண்டு போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் பாருங்கள், அவர்கள் ஒற்றுமையை குறித்து போதித்தார்கள். ஆகவே அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40 வாசிங்க. 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். ஆமாம், அப்போஸ்தலர்கள் புத்தி சொன்னாங்க. இன்னைக்கு யாரும் பெரிய புத்தி சொல்றது இல்லை, கொஞ்சம் பேர் தான் புத்தி சொல்கிறாங்க. ஏன்னா புத்தி சொன்னால் சபையை விட்டு ஓடி போயிடுவாங்க, சபைக்கு வரமாட்டாங்க. அதனால் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, புத்தி சொல்கிறது இல்லை. நீ இருக்கிற மாதிரியே வாப்பா, நான் ஒன்றும் சொல்லலை, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், உன்னை தொடமாட்டேன். அப்படி வந்து இன்றைக்கு அப்படி மாறிவிட்டது. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. கர்த்தர் யாரை அழைத்து கொள்ள வருகிறார்? மணவாட்டி சபையை அழைத்து கொள்ள வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டு வருகை ஆயத்தமாக போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாட்டி சபையை தான் அழைக்க கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். என்ன நடக்குது பார்த்தீங்களா? ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஓயாமல் நடந்துகிட்ருக்கு. வெனிசுலாவில் 1000 பேர் பூகம்பத்தினால் மரித்து போனார்கள். சமீபத்தில் ஜப்பானில் பெரிய நிலநடுக்கம், அநேக கட்டடங்கள் இடிந்து விழுந்தது. நான் டிவியில் பார்த்தேன். வெனிசுலாவில் பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் அப்படி இடிஞ்சு விழுது. 1000 பேர் மரித்து போன, நிறைய சடலங்கள் உள்ள வந்து மாட்டிகிட்ருக்கு. பிலிப்பைன்ஸில் பெரிய வெள்ளம் வந்தது. இந்த வெள்ளங்கள், கொள்ளை நோய்கள், இந்த ஆயில் பற்றாக்குறை, அங்கு பலவிதமான போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்கா யுத்தம் ஓயலை. இஸ்ரேலுக்கும் அந்த ஈரானுடைய ஹமாஸ் படைகள் இஸ்ரேல் படைகளுக்கும் யுத்தம் ஓயாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் எச்சரித்தார், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் பிரிவினைகள், நாட்டுக்கு நாடு பிரிவினை. ஒவ்வொரு நாடும் தன்னை ஒரு பெரிய ஒரு கௌரவமான நாடாக எண்ணிக்கொள்கிறார்கள். எல்லாம் இறைவன் படைத்த பூமியை இவங்க பங்கிட்டு கொள்கிறாங்க. நம்முடைய இடத்த பாருங்கள். ஒரு இடத்துல பிளாட் வந்து ஒரு பிளாட்டு 10,000 ரூபாய், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் வந்து 10 லட்சம். மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா பிளாட்டே 10 கோடி. என்னங்க, எல்லாம் ஆண்டவர் உண்டாக்கின இடம். இவன் வந்து இப்போ பரம்பரையாக இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு என் வீடு என்னுடைய நிலன்னு வச்சுட்டு பங்கு போட்டுட்ருக்கான். ஆனால் ஆணுடைய வருகையில் இதெல்லாம் விட்டுட்டு தான் போகணும். இவ்வளோ அங்கே தூக்கிட்டு போக முடியாது. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே என்ன போச்சு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய 42 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்க, ஒரு உறுதியா இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? உறுதியா இருந்தாங்க. அப்போஸ்தலர் உபதேசத்தில் எப்படி இருந்தாங்க? அப்போஸ்தலர் உபதேசம்னு சொன்னா என்ன? ஞானஸ்நானம், அந்நிய பாஷை, இது வந்து அப்போஸ்தலர் உபதேசம் அல்ல. அப்போஸ்தலர் உபதேசம் என்பது இந்த வேத உபதேசம். சொல்லுங்க பாலாம், பைபிளை கையில் எடுத்துக்கொள்ளுங்க, சொல்லுங்க. அப்போஸ்தலர் உபதேசம் என்பது சபையின் உபதேசம் அல்ல, இந்த வேத உபதேசம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் அப்போஸ்தலர் உபதேசம். இவங்கள யாரோ ஒரு ஊழியக்காரர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை வந்து அப்போஸ்தலர் உபதேசம் எடுத்துக்கிறேன். தயவுசெய்து திருச்சபை மக்கள் மறந்துருக்கணும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாய். எல்லாருக்கும் பயம் உண்டாய். திருச்சபையில் எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும், தேவ பயம் வரணும். திருச்சபையில் எல்லாருக்கும் என்ன வரணும்? ஒரு பயம் வரணும். கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு நினைச்சா மாத்திரம் போதாது, நான் செய்கிற யாவையும் அவர் பார்க்கிறார். நான் சபையில் இருக்கும்போது எப்படி நான் நடந்து கொள்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். பாருங்க, அப்போ அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி இருந்தாங்க? விசுவாசிகள் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். சொல்லுங்க, எப்படி இருந்தாங்க? ஒருமனப்பட்டவர்கள். அப்போ அந்த ஒருமனப்பட்டதுக்கு காரணம் என்ன? அப்போஸ்தலர்கள் உபதேசித்தார்கள். அப்போஸ்தலர்கள் உபதேசித்தார்கள். இப்போ அப்போஸ்தலர்கள் உபதேசிக்கிறது இல்லை, அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார். இன்னைக்கு சபையில் பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? போதிக்கிறாங்களா இல்லை பிரசங்கம் பண்ணுறாங்க? பிரசங்கம் தான் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணால் ஒற்றுமை வராது. அருமையான தேவஜனமே பாருங்கள், அருமையான கதை. அப்போது அவர்கள் ஒற்றுமை இருந்தது காரணம் என்ன? ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்தார்கள். என்னது ஒற்றுமை எப்போ வரும்? கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை எப்போ வரும்? குடும்பத்தில் வந்து பிள்ளைகள் மத்தியில் ஒற்றுமை எப்போ வரும்? சபையில் எப்படி ஒற்றுமை வரும்? ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஒரே இடத்துல கூடி ஒரு 4 சோறுக்குள்ளே எல்லாம் இருந்தால் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குன்னு அர்த்தமா? ஒன்றா இருக்கிறதுனால ஒற்றுமையாக இருக்க முடியுமா? எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருடைய இதயமும் ஒன்று ஆப்பிரிக்கா பக்கம் இருக்குது, ஒன்று வந்து ஆஸ்திரேலியா பக்கம் இருக்குது, ஒன்று வந்து மாஸ்கோ பக்கம் இருக்குது, ஒன்று வந்து ஸ்ரீலங்கா பக்கம் இருக்குது, ஒன்று வந்து அங்கே கனடா பக்கம் இருக்குது. எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு இதயம்லாம் அங்கங்கே பிரிஞ்சு இருக்குது. நம்முடைய இதயங்கள் ஒன்றாக இருக்கிறதா? நம்ம விருப்பமான ஆகாரத்தை சாப்பிடலாம், விருப்பமான உடை அணியலாம், விருப்பமான வீட்டில் இருந்துக்கலாம். ஆனால் இதயம் சபையில் ஒன்றா தான் இருக்கணும். அல்லேலூயா. வீடு வேறு இருக்கலாம், ட்ரெஸ்ஸு வேறு இருக்கலாம், வேலை வேறு இருக்கலாம். There can be differences in our food habits, there be difference in our language, there can be differences in our profession, in our education, there can be differences in our way of life. There can be no difference in as per the heart and soul and mind is concerned. நாம் வெவ்வேறு உடை இருக்கலாம், வெவ்வேறு ஊராக இருக்கலாம், வெவ்வேறு தேசமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய இதயம் எல்லாம் ஒன்றா இருக்கணும். அப்படி இதயம் ஒன்றா இருந்தனாக்கா ஜபம்னா எல்லாரும் கூடி வருவீங்க. நிறைய பேர் ஏன் ஜபத்துக்கு வர்றதில்லை? இதயம் ஒன்றா இல்லை. இதயம் ஒன்றா இல்லை, வெவ்வேறு இதயம். அந்த இதயமானது ஒன்றானால அவங்கள கலந்து கொள்ள முடியாது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நான் சொன்ன பாஸ்ட் சொல்லிட்டாருன்னு நீங்கள் வந்து என்ன தப்பாக நினைக்கலாம். இங்கே பாருங்கள், வாசிங்க 44 வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தாங்க. அப்போ சபையில் வந்து ஒருமனம் இருந்தால் ஒரு பாரத்தை ஒரு சுமக்க வேண்டும். சபையில் வந்து ஒருவர் பார சுமக்கணும், ஒருவர் தாங்கணும், ஒருவர் தாக்கக்கூடாது, ஒருவர்
தாங்கணும், ஒருவரை தாக்கக்கூடாது. ஒழுங்கற்றவர்களுக்கு புத்தி சொல்லணும். ஏழை, நம்ம சபையில் ஏழை மக்கள் வருகிறார்கள், தயவுசெய்து உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து ஏழைகளுக்குன்னு இந்த காணிக்கையில் எழுதுங்க. சபையில் தசமபாகங்களை கொடுக்க கற்றுக்கொள்ளணும். நாங்கள் முழுமையாக சபைக்கு கொடுங்கன்னு நான் சொல்லலை. முதல்ல திருச்சபை மக்கள் தசமபாகம் கொடுக்க கற்றுக்கொள்ளணும். வருமானத்தில் 10ல் 1 எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் லோன் எடுத்தது, கார் வாங்கினது, வீடு வாங்கினது எல்லாம் போய் கட்சியில் உங்கள் சம்பளத்தில் கொஞ்சம் தான் வரும். அதுலேயும் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி தான் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்கள் வருமானத்தில் உங்களுக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தில் தான் நீங்கள் என்ன செய்யணும்? தசம் எடுத்து வைக்கணும். அதனால் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. நிறைய பேர் தசம் பார்த்துட்டு பேச மாட்டாங்க. பணத்தை பற்றி பேசணும், நிறைய பேர் கோச்சிக்குவாங்க. நான் வந்து தசம் பற்றி பேசலை. ஆனால் தசம்பாகம் கொடுக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. எப்படி கொடுக்கணுன்றது அது உங்களுக்கும் ஆண்டுக்கும் உள்ள உறவு. தேவை அறிந்து கொடுக்கணும். அது சமீபத்தில் நம்மளோட ஆடியோஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப சிக்கலாக இருக்குது. என்னால் சரியாக பேச முடியல. அதனால் ஒரு குடும்பம் என்ன பண்ணாங்க, இந்த ஆடியோஸை சரி பண்ணுறதுக்காக அவங்க வந்து சில காணிக்கை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மைக் சிஸ்டம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் தான் தானே நல்லா பேச முடியும். நல்லா பாருங்கள், இன்றைக்கி வந்து ஆன்லைனில் பண்ண முடியல, அங்கே கேமரா சரியில்லை, அங்கே இதில் சிக்கல், இங்கே ஆடியோ சிக்கல், எல்லாமே சிக்கல் இருக்குது. அதாவது உடம்புல மலச்சிக்கல் வரும்போது எல்லா சிக்கலும் வர்ற மாதிரி இங்கே சிக்கல் வந்தால் எல்லாத்துலேயும் சிக்கல் ஆகிடுது, எல்லாரையும் பாதிக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கொடுப்பதன் மூலமாக ஊழியத்தை தாங்கணும். நீங்கள் உங்கள் பணத்தை கொடுக்கல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பணத்தை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயோ நான் எப்படி என் சம்பளத்தை கொடுக்குறது, நான் எப்படி நான் வந்து காணிக்கை கொடுக்குறது. நீங்கள் பார்த்து கொடுத்தீங்களா, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எண்ணி கொடுத்தீங்களா, அவரும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணி தான் பிடிச்சி தான் கொடுப்பார். ஆண்டவர் உற்சாகமாக கொடுக்கணும், இடத்துல பிரியமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் பணத்தை கொடுக்கல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தல. அங்கே ஊழியக்காரன் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டில், ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை உமக்கே தருகிறோம். அது ஆமாம். ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கலாம், நீங்கள் ஏழையாக இருந்தாலும் அந்த ஏழை விதை போட்ட மாதிரி உங்கள் வருமானத்தை என்ன பண்ணி அதை பண்ணுங்க. சில நேரத்தில் பார்த்தீங்களா, வசதி உள்ளவர்களை விட ஏழைக்கு தான் அதிகமாக சபையில் காணிக்கை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒற்றுமை அவசியம். சபையில் ஒற்றுமை அவசியம். அவங்க அப்போஸ்தலர்கள் ஒற்றுமை குறித்து போதித்தார்கள். எல்லாவற்றையும் பொதுவாக அவர்கள் அனுபவித்தார்கள். அருமையான கற்றுக். அது மாத்திரமில்லை, பாருங்கள், இது நிறைய வசனம் இருக்குது, எனக்கு சொல்ல நேரம் இல்லை. நான் அடுத்தது நான் கடந்து போகணும். சரி, ஓகே. முதலிலே நான் முகவரியாக சொன்னது என்ன? பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருந்தார்கள், ஒற்றுமையாக இருந்தார்கள். அதே போல் குமாரன் பிதாவை நோக்கி வேண்டுகிறார், ஆண்டவரே நீரும் நாமும் ஒன்றாக இருப்பது போல நீர் கொடுத்த இவர்களும் ஒற்றுமையாக இருக்க. இதான் முகவரை. அடுத்து நான் என்ன சொன்னேன்? திருச்சபை மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும். பல மொழிகள், பல நிறங்கள், பல கலாச்சாரங்கள், பழக்கம் இருக்கலாம். ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணும்? உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சரீர ரீதியாக வேற்றுமையாக இருக்கலாம். ஆனால் அறிவு ரீதியாக, ஆவி ரீதியாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ எப்படி ஒற்றுமையாக இருப்பது? நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் வேத உபதேசத்தை கைக்கொள்ள வேண்டும். வேத உபதேசத்தை கைக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ பாருங்கள், இப்போ ஒற்றுமையாக அப்போஸ்தலர்கள் அவங்க இருந்ததுனால அவர்கள் என்ன பண்ணாங்க? அவர்கள் சபையில் ஜெபிக்க வந்தார்கள். என்னது? அவர்கள் ஜெபிக்க வந்தார்கள். அப்போது ஒற்றுமையாக இருப்பதனுடைய விளைவு என்ன? அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்பார்கள். சபையில் ஒற்றுமை வரும்போது என்ன நடக்கும்? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜபக்கூட்டம் அப்படின்னா ஒருமைப்படுவாங்க. ஐயோ ஆமாம், ஐயா பாஸ்டர் ஐயா சொல்லிட்டாரு, ஜபக்கூட்டம் வாங்க போகலாம். அதால் வேலைக்கு போகிறவங்க வேலையை விட்டு வாங்கன்னு நான் சொல்லலை. வர முடிஞ்சவங்க வாங்க. புரியுங்களா? வர முடிஞ்சவங்க, லீவ் இருக்கிறவங்க வரலாம், வர முடிஞ்சவங்க வரலாம். அப்போது
சபையில் ஒற்றுமை வரும்போது என்ன நடக்கும்? முதலாவது அவர்கள் ஒன்றாக கூடி ஜெபிக்க வருவார்கள். அப்போ ஒற்றுமையுள்ள சபையானது ஜெபிக்கிற சபையாக மாறும். சொல்லுங்க, ஒற்றுமை உள்ள சபை ஜெபிக்கிற சபையாக மாறும், ஜெபிக்கிற சபையாக மாறும், கொடுக்கிற சபையாக மாறும், கொடுக்கிற சபையாக மாறும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த ஒற்றுமையாக இருக்கிற சபை தான் சாட்சி உள்ள சபையாக மாறும். ஒற்றுமையாக இருக்கிற சபை தான் சாட்சியுள்ள சபையாக மாறும். நாம் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருந்தால் நம்மை பார்த்து அவர்கள் சீஷர் என்று அறிந்து கொள்வாள் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, 15:7 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. போதும் போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது நாம் ஒற்றுமையாக இருப்பதனால என்ன பலன்? நாம் சாட்சியுள்ள சபையாக, நாம் ஒருவரில் ஒரு அன்பாக இருந்தால் நம்மை மற்றவர்கள் பார்த்து சீடர்கள் என்று அழைப்பார்கள். நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா இவங்க என்னது இயேசுநாதர் தெய்வம்னு கும்பிட்றாங்க, ஆனால் இப்படி பிரிஞ்சு இருக்கிறாங்களே. ஒரு உண்மையான ஒரு கதையை நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஊழியத்துக்கு வந்தபோது ஜபக்கூட்டம் நடத்திட்டு இருந்தேன். ஒரு வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்திட்டு இருந்தேன். இதை யாரும் தவறாக பேசுவதற்காகவோ இல்லை சுட்டி காண்பதற்காக சொல்லவில்லை, தவறாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலே இருக்கிறவங்களும் விசுவாசி, மேல் வீட்டில் இருக்கிறவங்களும் விசுவாசி, கீழ் வீட்டில் இருக்கிறவங்களும் விசுவாசி. நான் மேல் வீட்டில் ஜபம் பண்ண போவேன். அப்போ எனக்கு நான் ஜபம் முடிச்சுட்டு வரும்போது மேல் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, கீழ் வீட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, கீழ் வீட்டில் மாமரம் இருக்குது. என்னது? கீழ் வீட்டில் மாமரம் இருக்குது. அந்த மாமரம் வளர்ந்து அது நல்லா கிளை விட்டு அந்த கிளை எங்கே போயிடுத்து? மேல் வீட்டுக்கு போச்சு. அதுவும் அந்த சம்மர் சீசனில் பாஸ்டமாக மாம்பழம் பிடிக்கிற மாதிரி அந்த நிறைய பழம் பழுத்து போய் இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி நிறைய பிள்ளைங்கள போய் அதை என்ன பண்ணிட்டாங்க, ஆசையில் பறித்து சாப்பிட்டாங்க, ஏவல் மாதிரி. ஓகே, அப்புறம் எப்படி எங்கள் வீட்டு பழத்தை நீங்கள் எப்படி பறிக்கலாம்? ஏங்க யார் குற்றங்க? முதல்ல மரத்தை தான் வெட்டணும். அந்த மரத்தினுடைய குற்றம் தான். அது மரம் கீழே இருக்குது. அது நேராக போக வேண்டியதானே. ஏன் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தது? சொல்லணுமா இல்லையா? ஒரு சண்டை, 2 பேரும் சொண்டை. யார்? 2 பேரும் விசுவாசிங்க, 2 பேரும் ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்க. நீங்கள் அப்படி தான் இருக்க நிலைமை. அடுத்த வீட்டில் ஏதாவது நடந்தால் எங்கள் வீட்டுக்கு சத்தம் வரக்கூடாது, பக்கத்தில் சத்தம் வரக்கூடாது. இப்படி இதெல்லாம் ஒற்றுமைக்கு அடையம் கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே சபைக்குள்ளே ஒரு என்ன வேணும்? ஒற்றுமை வேணும். அப்படி இருந்தால் தான் சபை ஒற்றுமை இருந்தால் அந்த சபை மக்கள் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். ஒரு சபையானது ஒற்றுமையாக இருந்தால் அவங்க ஜெபிக்க வருவாங்க. அப்போ ஒற்றுமையாக இருக்கிற ஜெபத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. சும்மா பேருக்கு பாஸ்டர் கூப்பிட்டார் ஜபத்துக்கு, இல்லைன்னா கோச்சுக்குவார், இல்லைன்னா யாவரலன்னு கேள்விக்கு பண்ண வர வேண்டாம். இது வேத உபதேசம் நான் சொல்கிறேன். ஜெபிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம், ஜெபிச்சா உங்களால் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ என்ன ஆகும்? அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அற்புதங்கள் நடந்தது. அப்போது நடவடிக்கையின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. 4:29. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது,
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே பாருங்க, ஒரே இருதயம். அதான் முதல்ல சொன்னேன், ஒரே இருதயம். சொல்லுங்க, ஒரே இருதயம். ஒரே இருதயம். நமக்கு பல உடம்பு, ஆனால் இதயம் ஒன்று தான். சொல்லுங்க சொல்லுங்க, நம்ம உடம்பு பல விதம். சொல்லுங்க, ஆனால் இதயம் ஒன்றா தான் இருக்கணும். இதயம் ஒன்றா தான் இருக்கணும். அப்படின்னா ஒரே இதயமாக இருந்தாங்க. அப்போ ஒரே இதயமாக இருந்தனால ஒரே மனமாக இருந்தாங்க. அதனால் என்ன நடந்தது? இவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்போ என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. நம்முடைய சபையில் அற்புதம் நடக்க வேண்டுமா? நம்முடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்க வேண்டுமா? குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் ஒற்றுமையாக இருந்தால் குடும்பத்தில் அதிசயம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அத்தனைக்கும் அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கும். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் ஏன் அற்புதம் நடக்கவில்லை? நம்முடைய குடும்பங்களிலே ஏன் ஆசீர்வாதம் வரவில்லை? காரணம், கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் பிரிந்திருக்கிறார்கள். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், பேருக்க குடும்பம் என்று சொல்கிறார்கள். ஆனால் குடும்பத்தோட லட்சணம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருமையில குடும்பத்தில் வந்து ஆசீர்வாதம் வராது, அற்புதம் நடக்காது. திருச்சபை மக்களாக நாம் ஒன்றாக கூடி நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தால் நாம் ஜெபிக்க வருவோம். முதல்ல ஆலயத்துக்கு வருவோம், ஜெபிக்க வருவோம். நாம் ஒற்றுமையோடு கூட இருந்து ஜெபித்தால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நான் கடைசியாக ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, முதலாவது நான் என்ன சொன்னேன்? ஒற்றுமை இருந்தால் என்ன நடக்கும்? ஒற்றுமை இருந்தால் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஒற்றுமையாக இருந்தால் என்ன நடக்கும்? நான் ஒற்றுமையாக இருந்தால் நம்ம இதயம் ஒரே இதயமாக இருக்கும். அதே ஒரே இதயமாக இருக்கும். ஒரே இதயமாக இருக்கும்போது என்னாக்கும்? அங்கே ஒரே இதயத்தோடு ஜெபிக்க முடியும். ஒரே இதயம் இருக்கும்போது ஒரே இதயம் இருக்கும்போது ஜெபிக்க முடியும். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்போ என்னாகும்? அப்போ ஒருமனப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இதயம் ஒருமனப்படும். என்னது? இதயம் ஒருமனப்படும். அந்த ஒருமனப்பட்ட ஜெபம், அந்த ஒன்றுபட்ட ஜெபம் நடக்கும்போது அந்த இடம் அசையும். அந்த இடம், நம்முடைய குடும்பம் அசையும், நம்முடைய சபை அசையும். நம்முடைய சபை அசைய வேண்டுமானால் ஒருமனப்படணும். நீங்கள் குடியிருக்கிற பகுதியில், துவாக்குடியில், அங்கே வாழவந்தான் கோட்டையில், அசூரில், இங்கே பிஹெச்எல்ல, காட்டூரில், நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் மூலமா ஒரு அசைவம் வரணும். ஒரு பெரிய ஒரு 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 அற்புதம் நடக்கணும், ஒரு மாற்றம் வரணும்னாக்கா நீங்கள் ஒருமனப்பட்டு என்ன செய்யணும்? ஒரே தேவர்களாக ஜெபிக்கு வரணும். ஜபக்கூட்டம்னா பாதி பேர் அங்கங்கே வெளியூருக்கு போயிடுறீங்க. ஒரு சிலர்லாம் ஊரில் இருந்துட்டு வேறு வேலை வச்சுட்டு போகிறீங்க. ஜபன்னு சொன்னால் லீவு நாளில் கூட உங்களால் வர முடியல. ஞாயிற்றுக்கிழமை வர்றதே உங்களுக்கு பெரிய பாடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி மற்ற விசேஷ நாட்களில் எப்படி வருவீங்க? ஆனால் அப்போஸ்தலர் நாட்களிலே விசுவாசிகள் எல்லாரும் அவர்கள் திரளான மக்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரே இதய உடைய மக்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வந்தார்கள். அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்தது, அந்த பெரிய காரியங்கள் நடந்தது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ ஒருமனப்படும்போது நம்முடைய சபை வளரும். எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. குடும்பங்கள் ஒருமனப்படணும், சபைகள் ஒருமனப்படணும். அப்படி ஒருமனப்பட்டு நம்ம கூடி வந்தால் அங்கே என்ன நடக்கும்? அங்கே ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுவார். அப்போ ஒரு சபை பெருக வேண்டுமானால் எண்ணிக்கையில் பெருகுவது பெருக்கம் அல்ல. ஒருவரை விட்டு இன்னொரு வந்தால் கூட்டம் பெருகும். பட்டணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய வரும் சபையில். ஏன்னா ஒரு ஊர்லேருந்து 100 ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை பெற்று அந்த பிள்ளைங்களால் சபை வளரும். அதெல்லாம் இருக்கட்டும். சபை எப்படி வளர வேண்டும்? உங்கள் சாட்சியினால், உங்கள் அன்பினால், உங்கள் ஜபத்தினால், உங்களுடைய ஒற்றுமையினால், உங்களுடைய உழைப்பினால் நீங்கள் உலகத்துக்குள்ளே புறப்பட்டு போய் உங்களுடைய சாட்சியினால் அவர்களை கவர்ந்து சபைக்கு கொண்டு வர. அல்லேலூயா. அப்போது அவர்கள் சாட்சியுள்ள மக்களாக இருந்தார்கள். அப்போ ஒரு சபையில் ஒரு மனம் வரும்போது என்ன நடக்கும்? அவர்கள் ஒரே இருதயமுள்ளவர்களாக மாறுவார்கள், சாட்சி உள்ளவர்களாக மாறுவார்கள். அவர்கள் கூடி ஜெபிக்கிற இடம் அசையும்.
அங்கே அற்புதங்கள் நடக்கும், அங்கே அதிசயங்கள் நடக்கும். கடைசியாக அங்கே 2 காரியம் சொல்லி முடிவுகிறேன். அடுத்ததாக எங்கே ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே பிரிவினை இருக்காது. என்ன இருக்காது? பிரிவினை இருக்காது. எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, எங்கே ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே என்ன இருக்காது? அதாவது பிரிவினையை சாத்தான் கொண்டு வருகிறான், ஒற்றுமையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். God brings unity, but a devil brings disunity. ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார், சாத்தான் சிதறடிக்கிறான். சபையில் ஆத்துமாக்கள் ஒன்றாய் கூடி வருவது தேவனுடைய திட்டம். வந்த ஆத்துமாக்கள் பலவிதமான சிந்தனையினால மற்றவர்களால் இழுக்கப்பட்டு சிதறி போகிறது, அது சாத்தானுடைய சதி திட்டம். ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார், சாத்தான் சிதறடிக்கிறார். God unites, but devil divides. God joins, but devil separates. Hallelujah. 1 கொரிந்தியர் 12:25 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:25. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறையுள்ளதற்கு போதும். இங்கே பார்க்கிறோம், இங்கே சபை எப்படி இருக்கான்? பிரிவினை இல்லாமல் இருக்கான். அது பிரிவினை இல்லாமல் இருக்கும். அப்போது சபையில் ஒற்றுமை இருக்கும்போது என்ன இருக்காது? பிரிவினை இருக்காது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். கடைசியாக பாருங்க, 133 சங்கீதம் வாசிங்க, நான் முடிக்கிறேன். 133 முழுசா வாசிக்கிறேங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே தேவன் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவன் கட்டளையிடுகிறார். அப்போ ஒரு சபையானது ஒரு மனதோடு இருக்கும்போது ஒருமையோடு இருக்கும், அங்கே ஆசீர்வாதம் உண்டு, அங்கே தேவனுடைய பிரசன்னம் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும், நம்முடைய குடும்பத்தில் தேவ பிரசன்னம் வேணும். தேவனுடைய பிரசன்னம் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அதனுடைய பொருள் என்ன? தேவ பிரசன்னம் இருக்கணும். தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் மட்டும் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்குன்னு சொல்ல முடியாது.